ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 பல் பூண்டு, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவு, அதோட ஒரு வெங்காயம் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 கப் கேரட், 2 பச்சை மிளகாய் பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கெட்டியாக. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்டிக்கலாம், இல்லைனா என்ன ஷேப் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக 5 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சாச்சுங்க. பொட்டுக்கடலை எல்லார் வீட்லேயும் பொட்டுக்கடலை இருக்கும். அதை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட சட்டுன்னு இதை செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.